ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தல் முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதிமுக தமது தேர்தல் அறிக்கையை வெளியிட திமுகவோ தமது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகவுக்கு 8 தொகுதிகள், தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து உடன்பாட்டை எட்டியிருக்கிறது. அடுத்து மக்கள் நீதி மையத்திற்கு எத்தனை தொகுதிகள் என்ற அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த தேர்தலில் தமது மக்கள் நீதி மையம் போட்டியிடாது என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். தொகுதி எண்ணிக்கை, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட பரிந்துரையாகிய காரணங்களால் தேர்தலில் போட்டியில்லை என அதற்கு அவர் விளக்கமும் தெரிவித்துவிட்டார். இதையடுத்து திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளின் தொகுதிகள் பங்கீடு அனைத்தும் நிறைவுக்கு வந்துவிட்டன. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இதுவரை 66 தொகுதிகளை பிரித்து கொடுத்து விட்டது. தற்போது திமுக வசம் மொத்தம் 168 தொகுதிகள் இருக்கின்றன. கூட்டணியில் இன்னும் சில கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கிறது. அதில் 7 இடங்களில் கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. 168 தொகுதிகளில் திமுக போட்டி, 7 தொகுதிகளில் உதயசூரியன் என்று கணக்கிட்டால் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 175 இருக்கிறது. அதாவது திமுகவில் நேரடியாக 168 வேட்பாளர்கள், உதயசூரியன் சின்னத்தில் 7 தொகுதிகளில், அதாவது மதிமுக 3, மாமக 2, கோமதேக 2 வேட்பாளர்கள் என மொத்தம் 175 தொகுதிகளில் களமிறங்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்கிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை 182. இதில் திமுக வேட்பாளர்கள் 173. எஞ்சிய 9 பேரும் இதர கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள். கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது திமுக இம்முறை சற்று குறைவான தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தொகுதிகள் எண்ணிக்கை முடிவாகிவிட்ட நிலையில் எந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்ற தெளிவான விவரங்கள் வெளியாகிவிட்டன. அடுத்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்த கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்ற முடிவுகள் விரைவில் எடுக்கப்படவிருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் அனைத்தும் இறுதியாகி ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கவிருக்கிறது.